11:15 AM பெங்களூரு கேது தசை எப்படி இருக்கும்? அப்போ கேது தசை என்பதே ஞானகாரகனுடைய தசை, ஞானத்தை நமக்கு அதிகம் தரக்கூடிய தசை. அப்போது ஞானம் எப்படியா இருந்தாலும் பிறந்துடும். அந்த டைமில் கேது தசையில் நமக்கு ஞானம் கொடுக்கறதுக்காகவே கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு அருமையான தசை என்றால் மிகை அல்ல. என்ன சார் கேது தசை போய் அருமையான தசைன்னு சொல்கிறீங்களே, போடு போடு போடுன்னு போடுறாரு அப்படின்னு கேது தசையில் இருக்கிறவங்களாம் நினச்சிட்டு இருப்பீங்க. போடுறதும் நல்லது தான். ஏன்னா அப்போ தான் நமக்கு வாழ்க்கையில் எப்படி நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு புரியும். அப்போது நல்லவனை கெட்டவனாக நினச்சின்னு இருப்போம், கெட்டவனை நல்லவனாக நினச்சின்னு இருப்போம். நம்ம கூட இருக்கிறவனே நம்மளை தூக்கி காலவாரி விடுவான். இதெல்லாம் நீங்கள் கண்டுகொள்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்றால் இந்த கேது தசை தான். அப்போ கேது தசையில் தான் நம்ம கூட இருக்கிறவங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். உண்மையான மனைவி, உண்மையான பிள்ளைகள், உண்மையான அப்பா அம்மா, அண்ணன் தம்பி தங்கச்சி நண்பர்கள், இவர்களை பற்றி அப்படியே இனம் கண்டு கொள்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்ப காலம் என்றால் அது கேது மகாதசை தானே தவிர வேறு எதுவுமே